Hey guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் குட் பேட் அக்லியோட தேட்டர் ரெஸ்பான்ஸ் தான் ரோகிணி தேட்டர் போய் கவர் பண்ண போகிறோம். படம் வந்து நேற்றே ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி தான் எனக்கு டைமும் டிக்கெட்டும் கிடச்சதுனால இன்றைக்கி போயிட்டு படத்தை விட்னஸ் பண்ண போகிறேன். படத்தை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் சொன்னாங்க. ஏன்னா ஒரு ஃபேன் கம் டேரக்டராக இருக்கிறதுனால அவரோட ஸ்டாரை எப்படிலாம் பார்க்கணுன்றது பார்த்து ரசித்து எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி பேட்டை, விக்ரம், ஹோப்ஃபுல்லி இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் போய் சேரும்னு நினைக்கிறேன். படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூவை வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். தேட்டர் ரெஸ்பான்ஸை இப்போ பாருங்கள். ஆனால் மோஸ்ட்லி நான் ஸ்க்ரீனை காட்ட மாட்டேன், ஏன்னா காப்பிரைட் இஷ்யூலாம் வரும்ன்றதுக்காக. ஸோ see you. ஸோ படத்தோட ரிவ்யூ பற்றி சொல்லணுன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த படம் தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே எடுத்திருந்தாங்க. நிறைய ஓல்ட் சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம தேட்டரில் ஆடியன்ஸாக பார்க்கும்போது தான் என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா என்கேஜிங்காக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான். பட் ஓடிடியில் இது அந்தளவுக்கு ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் ஏகே ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்பவே இந்த படம் பிடிக்கும். ஏன்னா அவரோட பாஸ்ட் மூவியோட எலிமெண்ட்ஸு, அந்த ரிசம்பிளன்ஸ்லாம் நிறையவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட மூவி டைலாக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய அதர் ஸ்டார்ஸோட மூவி டைலாக்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தேட்டரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணுன்னா, ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு ஏகே மூவி தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்டேன். நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. அதனால தான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த அளவுக்கு வருது. ஸோ உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் தேட்டரில் போய் விசிட் பண்ணி இந்த படத்தை பாருங்கள். அந்த அளவுக்கு ஒர்த்தான மூவி தான். தேட்டரில் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான மூவி. இப்போ மூவி ஆல்ரெடி பார்த்தவங்க படம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ see you there in next video. Bye.